வணக்கம். புதன்கிழமை ஜனவரி 17 சுவாபக்கிருது வருஷம் தை மாதம் 3ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. காலை 9:19 வரை உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் ரேவதி. 9:19 AM காலை 9 மணி 19 நிமிடத்திற்கு உத்திரட்டாதி முடிந்து ரேவதி ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. திதி வளர்பிறை சப்தமி. காலை 9:19 வரை யோகம் சித்த யோகம். அதன் பிறகு யோகம் நன்றாக இல்லை. காலை 9:19 வரை உத்திரட்டாதி, 9:19 வரை சித்த யோகம். அப்புறம் ரேவதி வந்ததுக்கு அப்புறம் யோகம் நல்லா இல்லை. சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். வளர்பிறை சப்தமி கரிநாள் காணும் பொங்கல். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் செவ்வாய் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஏற்காடிலிருந்து எழுதுகிறேன். ஹேமலதா, ஹேமப்பிரியா, ஏற்காடு ஹேமப்பிரியா. விஜய ரத சாந்தி என்றால் என்ன? பீம ரத சாந்தி கேள்விப்பட்டிருக்கேன். 70 பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் 80 இது பண்ணிப்பாங்க, சதாபிஷேகம். இவங்க விஜய ரத சாந்தின்னு ஒன்று கேட்குறாங்க. 77 வயது 7 மாதம் 7 நாளில் பண்ணணும்னு சொல்கிறாங்கண்ணா. நான் கேள்விப்பட்டல. நான் வேணா விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு சொல்கிறேன். விஜய ரத சாந்தின்னு 77 வயது 7 மாதம் 7 நாட்கள் பூர்த்தியாகும் போது செய்து கொள்ள வேண்டுமா? தெரியல, பார்க்கலாம். இருக்கும், இருந்தால் தான் அவங்க எழுதுவாங்க. அவ்வளோ பிரபலமாக இல்லை, அதனால் எனக்கு தெரியல. தாயாருக்கு திதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக குஜராத் மாநிலம் மாத்ரு கயா என்ற க்ஷேத்திரத்திற்கு சென்று வருகிறார்கள். அதாவது கயாங்கிறது பீகாரில் இருக்குது. அங்கே தான் அந்த விஷ்ணு பாதம்லாம் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக குஜராத்தில் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் மாத்ரு கயான்னு பேர். அம்மாவுக்கு சிராத்தம் பண்ணால் ரொம்ப விசேஷங்க. தாயார் இல்லாதவர்கள் அங்கு சென்று மாத்ரு கயாவில் போய் பண்ணிட்டு வருவாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா, அதுக்கு இணையாக தென்னிந்தியாவில் நம்ம ஊரில் எதுவும் க்ஷேத்திரம் இல்லையா? இருக்கே, திருவெண்காடு இருக்கே. திருவெண்காடு தட்சிண கயா, அதுக்கு பேர். தென்னிந்தியாவின் கயா திருவெண்காடு. வெறும் சிவன் கோவில் மட்டுமில்லை, சிவக்ஷேத்திரங்களில் அது சிறப்பு வாய்ந்தது. 3 சுவாமி, 3 அம்பாள், 3 தீர்த்தம், 3 தேவாரம் பாடிய தலம். அது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு கயாவில் எப்படி அக்ஷயவட்டம் சாயாயாம் கயாயாம் விஷ்ணு பாதேஷு தத்தம் அப்படின்னு பிண்டம் போடுவோம் கயாவில் சிராத்தம் பண்ணா. அங்கே துருருச்சி சம்யக விஸ்வேபியா தேவேபியான்னு அங்கே வரிப்போம். விஸ்வேச தேவர் அங்கே அந்த மாதிரி வரிப்போம். சாதாரணமாக விஸ்வேதேவர்னு ஒருத்தர் இங்கே வரிச்சு நம்ம வீட்டில் சிராத்தம் பண்ணும்போது விஸ்வேதேவரை வரிச்சு பண்ணுவோம். விஸ்வேபியா தேவேபியா அப்படின்னு இங்கே சொல்கிறது வழக்கம். அங்கே துருருச்சி சமிக விஸ்வேதேவேன்னு பண்ணுவோம் கயாவில். இது எல்லாமே இருக்கக்கூடிய இடம் தென்னிந்தியாவில் திருவெண்காடு, நியர் சீர்காழி. சீர்காழி பக்கத்தில் திருவெண்காடு. அந்த திருவெண்காடுங்கிறது ஒரு பெரிய சிவக்ஷேத்திரம். அங்கே கயாவுக்கு போக முடியாதவர்கள், வடநாட்டில் உள்ள கயாவிற்கு போக முடியாதவர்கள் தென்னிந்தியாவிலே உள்ள திருவெண்காடு தலத்திலே திவசம் பண்ணுவாங்க. 2003 இல்லை 2004 டைமில் நான் பண்ணியிருக்கேன். அப்போ அங்கே நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அவர் இல்லை, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார், அவர் இல்லை இப்போது. ஆனால் நிறைய பேர் அந்த ஊரில் கிடைப்பாங்க. யார்கிட்டே விசாரிச்சு இந்த மாதிரி திவசம் பண்ணோன்னா இங்கே என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாரும் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணோம், வாத்தியார் ஏற்பாடு பண்ணோம், அதெல்லாம் இங்கே பண்ண முடியுமான்னு கேட்டு பண்ணனா பண்ணலாம். ஆர் மாதவராமன், மேற்கு மாட தெற்கு மாடத்தெரு, கிருஷ்ணகிரி. அவர் தான் இந்த கயா மாத்ரு கயா பற்றி கேட்டிருக்காரு. பித்ருகயா மாத்ருகயா ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்னும் தலம். காய்களில் எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. இருந்தும் திருஷ்டி கழிக்க பூசணிக்காயை மட்டும் ஏன் பயன்படுத்துகின்றார்கள்? சிலர் வீட்டிலும் கடைகளிலும் அலுவலகத்திலும் பூசணியை தொங்க விடுகின்றனர். சிலர் பூசணியில் சூடம் வைத்து சுற்றி போட்டு உடைக்கின்றனர். அது ஒரு இந்த ஈவில்
கண் பார்வை எல்லாத்தையும் இழுத்து தன்னுள்ள அப்படியே அதை கிரகிச்சுக்கிற சக்தி இருக்கு பூசணிக்காய்க்கு. எல்லா விதமான ஈவிலும் அது தான் உள்வாங்கிட்டு அதை இல்லாம பண்ணிடும். ஃபுல்லா அதை அப்படியே இது பண்ணிடும். அதனால அந்த மாதிரி பண்றாங்க. சில பரிகார ஹோமங்கள்லாம் பூசணிக்காயை வச்சு தான் பண்ணுவாங்க தெரியுமா? பூசணிக்காயை கட் பண்ணி போடுவாங்க நெருப்புல. அந்த மாதிரி ஒரு சில பரிகார ஹோமங்கள்லாம் இருக்கு. கூஷ்மாண்ட ஹோமம்னு பேர், அதுக்கு பேர். பூசணிக்காயை கூஷ்மாண்டம் பாங்க. கூஷ்மாண்ட ஹோமம் பண்ற ஒரு வழக்கம் உண்டு. அது ஒரு ரொம்ப ரேரா சில பரிகாரத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க கூஷ்மாண்டத்தை. வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தா உடனே கூஷ்மாண்ட ஹோமம் பண்ணணும். கடல் தாண்டி போன பாவத்துக்காக பண்ணது. கடல் தாண்டி போறது பெரிய பாவம். நம்ம முன்னோர்கள்லாம் கடல் தாண்டி போக மாட்டேன்னு சொல்லி அதை வைராக்கியமா வச்சுட்டு இருந்தாங்க. வேற வழி இல்லை, கடல் தாண்டி போக வேண்டி வந்துருச்சுன்னா திரும்பி வந்த உடனே கூஷ்மாண்ட ஹோமம் பண்ணி அந்த தோஷத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணுவாங்க பழைய காலத்துல. கவிதை ராஜா தான் கேட்டிருக்காரு இந்த கேள்வியை. PR கவிதை ராஜா, காசுக்கார செட்டி தெரு, ஐயம்பேட்டை, தஞ்சாவூர். கரி நாளில் எந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாம் அல்லது எதுவுமே செய்யக்கூடாதா? கரி நாளில் பெரிய சுப நிகழ்ச்சிகள் தான் சார் பண்ணக்கூடாது, பாக்கி எல்லாம் பண்ணணும். கரி நாளுங்கிறது ஒன்றும் பாதிக்காது. அதாவது திருமணம், மலைகாப்பு, கிரகப்பிரவேசம், நன்னீராட்டு விழா இதெல்லாம் மட்டும்தான் பண்ணக்கூடாது. ஆமாம், அவரே சொல்றார். அதையும் கோவை 11 பேரே குறிப்பிடல. கோவை 11 ஐயா வணக்கம். கரிநாளில் எந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது? திருமணம், மலைகாப்பு, கிரகப்பிரவேசம், நன்னீராட்டு விழா இதெல்லாம் பண்ணக்கூடாது. வழக்கு சம்பந்தமாக வக்கீலை பார்ப்பது, நீதிமன்றம் அணுகுவது, நோயாளிகளை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போவது, இல்லை அவர் ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் பார்க்க போவது, இறந்தவர்கள் வீட்டில் துக்கம் விசாரிக்க போவது, மேலே குறிப்பிட்ட விஷயங்கள் ஏதாவது செய்யலாமா, செய்யக்கூடாது? அதெல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் கரிநாள்லாம் பார்க்க வேணாம் சார். நீங்க சொன்ன மாதிரி திருமணம், வளைகாப்பு, கிரகப்பிரவேசம், நன்னீராட்டு விழா இந்த மாதிரி ரொம்ப பெரிய சுப நிகழ்ச்சி அது மட்டும் கரிநாளில் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாம் பண்ணலாம். கரிநாளில் தானே நம்ம வருஷம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம் இல்லையா? பண்டிகை கொண்டாடுறோமே, கரிநாளில் தான் கொண்டாடுறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் வரும். அது கடவுளுடைய படைப்பு. அப்படி லட்சுமி வடுகநாதன் ஆச்சி அவங்களே போட்டாங்க. இந்த தடவை நான் சொல்லவே தர அவங்களே பிராக்கெட்ல ஆச்சின்னு போட்டுக்கிட்டாங்க. ராமாபுரம் சிவமயம், வெரி குட். வேதங்களின் நாயகன் சுப்பிரமணியர் என்றும் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோ என்று 3 முறை சொன்னாலே முருகனுக்குரிய அனைத்து மந்திரங்களையும் சொன்னதால் உண்டாகக்கூடிய பலன் கிடைக்கும் என்று ஒரு புத்தகத்தில் படித்தேன். உண்மையா? ஆமாம், உண்மை. சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று சொன்னாலே போதும். ரொம்ப கரெக்ட். சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமே இல்லை. அதனால சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம்னு சொன்னாலே மந்திரங்களை எல்லாம் சொன்ன பலன் கிடைக்கும் என்பது மிக சரியான தகவல். அது ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்ததாக சொல்கிறீர்கள், அது சரி. KR தோப்பூர் சுப்பிரமணி, சேலம். ஒருவர் நிலமோ பணமோ ஏமாற்றி விட்டால் பாதிக்கப்பட்டவர் மன உளைச்சலில் மண்ணு அள்ளி தூற்றிவிட்டு சாபமிட்டால் ஏமாற்றியவரை பாதிக்குமா அல்லது சந்ததிகளை பாதிக்குமா? எல்லாருமே பாதிக்கும். சாபம் வர்றதுக்கு பெரிய முனிவர் தான் வரணும்னு அவசியம் இல்லை. மன வேதனையில பாதிக்கப்பட்டவர் வாயால் ஒரு வார்த்தை சொன்னாலே பலிச்சும். அதனாலதான் யார் மனசும் புண்படாமல் நடப்பது தான் புண்ணியம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். புண்ணியம்னா என்ன? யார் மனசும் நோக்கக்கூடாது, யாரையும் நம்ம மனதால கூட துன்புறுத்த கூடாது, அதுதான் புண்ணியம். யாரையாவது மனம் நோகும்படி செய்தால் அது பாவம். யாரையும் மனம் நோகும்படி செய்யாமல் இருந்தாலே புண்ணியம். நீ அவனை மகிழ்வித்தால் அது இன்னும் புண்ணியம். சந்தோஷப்படுத்தினால் புண்ணியம், நிந்தனை செய்தால் பாவம். சுப்பிரமணி திலகா கேக்குறாங்க. தோப்பூர் சுப்பிரமணி திலகா. ஒருவர் நிலமோ பணமோ ஏமாற்றி விட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் மண் அள்ளி தூற்றி விட்டு சாபம் விட்டால் ஏமாற்றியவரை பாதிக்குமா அல்லது சந்ததிகளை பாதிக்குமா? ஏமாற்றியவரையும் பாதிக்கும், சந்ததியும் பாதிக்கும். தொட்டியம், திருச்சி. நதிகள் புனிதம் என்கிறார்கள், ஆனால் அங்கேதானே நல்லது கெட்டது எல்லாமே நடக்கிறது. அது எப்படி? புனிதமா இருக்கிறதுனால தான் அங்க எல்லாம் பண்றாங்க. இவர் திருச்சிக்காரரு. அங்க அந்த அம்மா மண்டபத்துல தான் போய் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க. பூஜை பண்றதுக்கு அங்கதான், அங்கேயே ஒரு ஓரமா வேற ஒரு சைட்ல பூஜை எல்லாம் நடக்கும். ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு இருப்பாரு, ஒருத்தர் பூஜை பண்ணுவாங்க, ஓமம் பண்ணுவாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு காரியம் நடந்துட்டு இருக்கும். 16 காரியம் 10 காரியம் எல்லாம் புனிதமானதுன்னா அங்கேயே போய் எல்லாம் பண்றீங்களா? எப்படி இது புனிதம்னு கேட்கிறாரு. அந்த தண்ணியில எல்லாம் அடிச்சுன்னு போயிடும். உங்களுடைய பாவம், தீண்டல் கிண்டல் எல்லாம் தண்ணியில அடிச்சுன்னு போயிடும். வெங்காயமும் வெள்ளை பூண்டும் உணவில் சேர்க்கக்கூடாது, குறிப்பாக அமாவாசை மாதிரியான நாட்களில் சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, இது சரியா? ஜே மணிகண்டன் 16
பாண்டியன் வீதி, ஏரணாம்பட்டு, வேலூர் மாவட்டம். அம்மா கரெக்ட் மணிகண்டன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கும் போது வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. அமாவாசை, மாசப்பரப்பு இந்த மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாட்களிலே வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. சாமிக்கு நேவேத்தியம் பண்ணுற எந்த ஒரு பிரசாதத்திலையும் வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. கோவிலில் சாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறதா இருந்தால் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் இதெல்லாம் பண்ணுவாங்க. தேங்காய் சாதம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் எதுலேயுமே வெங்காயம் பூண்டே வராது. வெங்காயம் பூண்டு கோவில் மடப்பள்ளி உள்ள வரவே கூடாது. மடப்பள்ளியில் பூஜை சமையல் பண்ணுற வெங்காயம் பூண்டு சாப்பிட்னா அவருங்கன்னா வெளியில் வேணால் போய் சாப்பிட்டுட்டு கோயிலில் உள்ள பண்ணக்கூடாது. களபக்ஷணம்னு சொல்லியிருக்காதுன்னா களபக்ஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் மருத்துவ ரீதியாக பார்த்தா வெங்காயமும் வெள்ளை பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான்லாம் சின்ன வயசில் வெங்காயம்லாம் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆன்மீகவாதி. டெய்லி 5-6 மணி நேரம் பூஜை பண்ணுவார். காலையில் எழுந்தால் வீட்டில் ரொம்ப மடி ஆச்சாரம். அதனால் நாங்களெல்லாம் வெங்காயமே பார்த்ததே இல்லை. ஒரு 10-12 வயசுக்கு மேலே வெளியிலலாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் வெங்காயம் சாப்பிட்றதே பற்றி நான் கேள்விப்பட்டு, இது என்ன புது ஸ்மெல்லாக இருக்குது, இது என்னது அப்படி. எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். இது என்னது புது ஸ்மெல்லாக இருக்குன்னு. தான்டா வெங்காய சாம்பார்டா, சாப்பிட்றியா அப்படின்னு. வெங்காய சாம்பாரா, நம்மளாம் சாப்பிட்லாமா அப்படின்னு. சாப்பிட்லாம், உட்காரு சாப்பிடலாங்க. அப்போ தான் எனக்கு வெங்காயத்தை பற்றியே தெரியும். ஆஃப்டர் 12 இயர்ஸ். எதுக்காக சொல்கிறேன்னா, ரொம்ப இந்த மடி ஆச்சாரமாக இருக்கிறவங்களாம் வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்மளாம் ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கோம். வெளியிலலாம் நிறைய ஊருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு, ஹோட்டலில் சாப்பிட வேண்டியிருக்கு, ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட்டில் கொடுக்குறது தான் சாப்பிட்டாலும். நம்ம வெஜிடேரியனுங்கிறத வேணால் அவங்கள்ட்ட சொல்லி வெஜிடேரியன் ஃபுட்டாக வாங்கி சாப்பிடலாமே ஒழிய அதில் நீ என்னென்ன சேர்த்துருக்கேன்னு போய் கேட்க முடியாது ஏர் ஹோஸ்டஸ்ட்டை. அதனால் நம்ம இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் அவாய்ட் பண்ண முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறோம், அமாவாசை மாசப்பரப்பு நாளில் ட்ராவலிங்கே பண்ணுறதில்ல, விட்டுட்டோம். அமாவாசை அன்னைக்கு மாசப்பரப்பு அன்னைக்கு வெளியில் போனால் அங்கே எதாவது சாப்பிட வேண்டியிருக்குங்கிறதுக்காக வேண்டி வெளியே போகிறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் மணிகண்டன். முழுமையாக தவிர்க்க முடியவில்லை என்றாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாளிலாவது அவற்றை தவிர்க்க வேண்டும். இறைவனுக்கு படைக்கக்கூடிய பட்சணங்கள், தின்பண்டங்கள், உணவு வகைகள், இறைவனுக்கு அமுது செய்வித்து பிறகு பக்தர்களுக்கு இந்த பிரசாதம் கொடுக்குறோம்ல, அதில் மட்டுமாவது வெங்காயம் பூண்டு தவிர்க்க வேண்டும். இது எல்லா கோயில்களும் ஃபாலோ பண்ணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களும் கோவிலுக்கு அன்னதானம் செய்து கொடுப்பவர்கள், அன்னதானத்திற்கு உணவு செய்பவர்கள், அவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல். கோவிலில் வழங்கப்படும் எந்த உணவிலும் வெங்காயம் பூண்டு இருக்கக்கூடாது. ரொம்ப கடுமையாக நமது முன்னோர்கள்லாம் நான் கூட எதுக்கு இப்படிலாம் சொல்லியிருக்காங்கலாம் யோசிச்சேன். அப்புறம் உள்ளே போய் பூந்து படித்து பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்ல கேள்வி ஜே மணிகண்டன். மற்ற கேள்விகளுக்கான பதிலை அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பதால் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நல்லா இருக்கும், நாள் நல்லா இருக்கும், ஜாலியா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள். நல்ல மனநிலை, மனதிலே ஒரு திருப்தி, மன நிறைவு, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எந்தவித கவலையுமே இருக்காது. சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நிறைய பணம் இருக்கும் கையில். அதனால ஒன்றும் எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்ட்டுமே இருக்காது, எல்லாமே பாசிட்டிவ் எஃபெக்ட். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மேஷத்திற்கு இன்றைய நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு இணைந்திருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, எல்லாம் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக படிக்கும். இந்த வருஷம் நான் மார்க் வாங்கி காமிக்கிறேன் பார் என்று சவால் விட்டு படிப்பார்கள். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய சந்தோஷமான நாள். எனவே ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நல்ல நாளாக இருக்கும். மிகுந்த மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம்
மிக மிக அற்புதமான நல்ல நாள். 9ஆம் இடத்திலே பாக்யாதிபதியாகிய சனீஸ்வரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 10ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை அளித்துக் கொண்டிருப்பதால் தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். இந்த தொழிலை தொடரலாமா இல்ல வேற ஏதாவது தொழிலுக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் ஒண்ணு வரும். ரொம்ப வருஷத்துக்கு முன்பு பழக்கமான ஒரு நண்பர் இப்ப திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொழில் வளர்ச்சிக்கான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போவாரு. அதனால நீங்க சந்தோஷமாயிடுவீங்க. அந்த நண்பரை காணும் வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்கும். இந்த காணும் பொங்கல் அப்படிங்கறதுனால இன்று நீங்கள் சில பேரை காணுவீர்கள். அவரை கண்டதால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் தெரிய வரும். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான முறையிலே உங்கள் தொழிலை வளர்ச்சி அடைய செய்வீர்கள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனவே அனைத்து விதத்திலும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் வழங்குகிறது. கடக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான விதத்திலே, வெகு வெகு அற்புதமான விதத்திலே எல்லா வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், பொருளாதாரம் நன்றாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்குவார்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். வியாபார நிமித்தமாக ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். எனவே அனைத்து நன்மைகளும் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனினும் தீமை எதுவும் நடக்காது, நன்மைகள் தான் நடக்கும். சந்திராஷ்டமங்கிறதுனால ரொம்ப பேசாதீங்க, தவறான செலவு பண்ணாதீங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு தான் பெரிய அமௌண்ட்டை போய் ஏதாவது செலவு பண்ணிட்டு வந்துருவோம். நம்ம அப்படி எங்கேயாவது நடந்து போயிட்டே இருப்போம். கடத்தெருவில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஷோரூம்ல ஏதாவது போர்டு வச்சிருப்பாங்க. 1 வாங்கினா 5 ஃப்ரீ அப்படின்னு போர்டு வச்சிருந்தான். 1 வாங்கினா 5 ஃப்ரீயா அப்படின்னு போய் பார்த்தா அந்த 6க்கு சேர்த்த விலையை வந்து 1ல் வச்சிருப்பாங்க. 1 வாங்கினா எப்படி 5 ஃப்ரீ கொடுக்க முடியும், கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு. அதான் அந்த 1லயே நாங்கள் அந்த 5ஓட விலையை சேர்த்து வச்சிடறோம்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? ஃப்ரீயா யாராவது கொடுப்பாங்களா? ஒரு கடை வச்சு நடத்துற ஒரு வியாபாரி எதையாவது ஃப்ரீயா கொடுப்பாங்களா? வேணா அன்பளிப்பா ஏதாவது ஒரு சின்ன பேகு, நிறைய படத்துக்கு நிறைய அமௌண்ட்டுக்கு வாங்கினா ஒரு சின்ன ஹேண்ட்பேக் கொடுப்பாங்க, பர்ஸு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அவ்வளோதான். காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, கேலண்டர் கொடுப்பாங்க, டைரி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் புதுசாக பேக் கொடுக்குறாங்க. இந்த பேக்கில் உங்க கடை பேர் போட்டிருக்கும், கேஷ் பேக். பொம்பளைங்கள்லாம் கையில் கேஷ் வச்சுட்டு போங்க, தோளில் மாட்டிட்டு அந்த மாதிரி பேக் கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ அதிக இடங்கள்ல பெண்கள் லேடி கஸ்டமர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி பேக்ல வந்து கொடுத்துட்றாங்க. அடிக்கடி வாங்க மேடம், அடுத்த தடவை வரும்போது இன்னும் பெரிய பேக்கா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் கொடுப்பாரு. அவங்க உடனே அதை பார்த்தோன்னே, அந்த பேக்கை பார்த்தோன்னே அப்படியே வாங்கிடுவாங்க. வீட்டுக்காரர் வந்து அங்கே 28,000 ரூபாய் பில்லு கட்டிட்டு கல்லா கிட்ட நின்றுட்டு இருப்பாரு. இவங்களுக்கு அந்த 28,000 ரூபாய் வேல்யூ தெரியாது. பாருங்க, பேக் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா அந்த பேக் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க 6 மாசம் கழிச்சு மறுபடியும் அப்பதான் வருவாங்க. அதெல்லாம் வியாபார ட்ரிக்ஸ், அப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடைபெறும். நிறைய பண சேமிப்பு ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சந்திராஷ்டமம் இருக்கும் பொழுதே சில ராசிகளுக்கு நல்லது நடக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணணும். சந்திராஷ்டமம்னா நீங்க எல்லாமே கெடுதல்னு நினைச்சிடக்கூடாது. சந்திராஷ்டமத்துல கூட சில நல்லது நடக்கும். சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணி யார்ட்டையாவது வாதம், விவாதம், பிடிவாதம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது வந்து கடைசியில் அது வேற மாதிரி வாதத்துல போய் முடியும். அதனால வந்து அந்த வாதங்களை தவிர்க்க வேண்டும். வாதம், பிரதிவாதம், பிடிவாதம், விவாதம், சம்வாதம், எல்லா விதமான வாதத்தையும் இன்னைக்கு அவாய்ட் பண்ணும். டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் டாக். பட் நல்லா இருக்கும். சந்திராஷ்டமம்னா உடனே பயந்துட வேண்டாம். பயப்படுற மாதிரி ஒரு நாள் இல்லை. அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய நன்மை, பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய அதிர்ஷ்டம் எல்லாம் காத்துட்டு இருக்கு. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற போகின்றன. தொழிலில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, சமூக அந்தஸ்து உயருதல், செல்வாக்கு அதிகரித்தல், செல்வ செழிப்பு ஏற்படுதல் என பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
ஏழுக்குடையவனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. எனவே இது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துகின்ற ஒரு கிரக அமைப்பு. ஏழுக்குடையவன் குருவோடு பரிவர்த்தனை பெற்றதோடு மட்டுமல்லாமல் குரு ஏழுக்குடையவனை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏழுக்குடையவன் குருவால் பார்க்கப்படுவதால் இப்பொழுது திருமண நேரம் வந்துவிட்டது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வியாபாரம் மிகச்சிறப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கொடுப்பார்கள். 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 5 5 ஆட்சி. எனவே இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். துலாமிற்கு 5 யார்? சனி. சனி வலுவாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்குமா? துலா ராசிக்கு சனி வலுவாக இருந்தால் தான் பதவி உயர்வு. எனவே இப்பொழுது அது கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகிறது. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பூமி லாபம் ஏற்படும். செல்வ செழிப்பு ஏற்படுதல் என பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். ராசி அதிபதி குருவும் 5 செவ்வாயும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம். குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு. இது ஒரு யோகம். இந்த யோகத்தின் காரணமாக அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். செவ்வாய் வலுவாக இருப்பதால் பூமி லாபம் ஏற்படும். சகோதரர்கள் நன்றாக இருப்பார்கள். சகோதர வழியிலே இருந்த விரோதம் மறையும். சகோதர சகோதரிகளுடன் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் இப்ப சரியாயிடும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அண்ணா தம்பி வாடா அப்படின்னு எல்லாம் சேர்த்து கட்டி பிடிச்சுக்கோ. அந்த மாதிரி ஃபேமிலியில ஒரு ரொம்ப நெருக்கம், ரொம்ப நாளா கேப் இருந்தாலும் இப்ப சரியாயிடும். எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும். எல்லாம் ஒரே ரத்தம். எங்க போயிடும்? நீர் அடிச்சு நீர் விலகமான்னு ஏதாவது ஒரு ஈகோ வரும். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சில நேரத்துல பயங்கர ஈகோ வரும். இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இவன் என்னோட 2 வயசு சின்னவன், இவன் சொல்லி நான் கேட்கணுமா அப்படிம்பா. 2 வயசு சின்னவன் தான் சொன்னா கேட்க கூடாதா? தம்பி தானே சொல்றான், கேட்டு போய் இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது? அவன் யாரு என்ன அதிகாரம் பண்றதுக்கு? இந்த வீட்டுக்கு நான் தான் எல்லாம் பண்ணிருக்கேன், அவன் ஒண்ணுமே பண்ணல. எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் ஒன்னும் பண்ணல, நான் தான் எல்லாம் பண்ணிருக்கேன். அவன் சொல்லி நான் என்ன கேட்கறது? நான் கேட்க மாட்டேன் அப்படிமா அண்ணங்காரன். நம்பிட்டு போனா அவனுக்கு அறிவே கிடையாது. எப்படியோ எனக்கு கூட பிறந்த அண்ணன் ஆயிட்டானே ஒழிய அவனுக்கு எனக்கு இருக்கிற மூளையில 10% கூட அவனுக்கு இல்லை. நான் என்ன பண்றது அப்படிமா. அவன் இவன் தான் அறிவாளியா முட்டாளுமா. அவன் அதே சொல்லிட்டு இருப்பான், நான் தான் அறிவாளியா, என் தம்பி முட்டாளுமா. அண்ணன் அறிவாளியா முட்டாளா, தம்பி அறிவாளியா முட்டாளா நமக்கு தெரியாது. 2 பேரும் சேர்ந்து நம்மள முட்டாள் ஆகிடுவாங்க. நம்ம ஓடி வந்துடணும், நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் சில குடும்பத்துல இருக்கும். உட்பூசல், ஈகோ கிளாஷ், அதெல்லாம் இப்ப சரியாயிடும். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பகை விரோதம் இருந்தாலும் இப்ப அதெல்லாம் சரியாயி எல்லாரும் சந்தோஷமா ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய, இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்கள் குடும்பத்திற்கு வந்து விட்டது. எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். அஷ்டமாதிபதி வலுத்து ராசியிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. என்ன ஒரு சின்ன பெயின் தானே, அது என்ன தானே சரியாயிடும். ஜலதோஷம் இருமல்லாம் மனுஷனா இருந்தா வராதா? மனுஷன்லாம் ஜலதோஷம் வராதா, இருமல் வராதா? அதுக்கெல்லாம் போய் மருந்து சாப்பிடுவாங்களா? எல்லாம் தானே சரியாயிடும். இப்படி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துங்க, உடம்ப கொஞ்சம் பார்த்துங்க, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. ஏன்னா 8 ராசியில உட்காண்டான்னா இடுப்பு வலியை கொடுப்பான். இடுப்பு வலி அண்டு ஸ்பைனல் கார்டில் எங்கேயாவது ஒரு பெயின் ஒன்று இருக்கும். L2 L3 பார்த்தீங்கன்னா ஏதாவது பெயின் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். செக்கப் போகணும், டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். ஒரு ரொட்டீன் செக்கப் மாதிரி எல்லாம் மாஸ்டர் செக்கப் A to Z எல்லாத்தையும் எடுத்துருங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பாருங்களேன். என்னப்போ ஒரு நாள் அதுக்காக உட்கார வேண்டியிருக்கும் லேபில். மறுநாள் போய் ரிசல்ட் வாங்கணும். போய் பார்த்துருங்க, பரவாயில்ல. மற்றபடி வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாபாரம் நன்றாக நடக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், நிறைய பணம் வரும். கும்பராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும்.
இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு நடப்பார்கள். இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ள கும்பராசினருக்கெல்லாம் இன்றைய தினம் வழக்கத்தை விட அதிக வருமானம் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. 5 குடைவன் ராசியில் இருப்பதால் யோகம். 5 குடைவன் ராசியில் வந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்யும். இப்பொழுது அந்த நன்மை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். மீன ராசி குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். மாணவ மாணவியர் எல்லாம் விடுமுறை நாட்களில் கூட புத்தகத்தை எடுத்து வைத்து படித்துக் கொண்டிருப்பார்கள். அத்தகைய ஒரு ஆர்வம் இப்பொழுது கல்வியிலே ஏற்படும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகிறது. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பூமி லாபம் ஏற்படும். செவ்வாய் வலுவாக இருக்கிறது. 9 குடைவன் 10லும் குரு பார்வையிலும் இருப்பதால் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள், சந்தோஷமான நாள். மீன ராசியிலே உள்ள திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நிச்சயமாகும். இன்னைக்கு தை 3, நாளையிலேருந்து எல்லா வேலைகளையும் செய்யணும். அதனால பொருத்தம் பார்க்கறதுக்கு arigesanallur.com அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக என்னிடம் அனுப்புங்கள். நான் பொருத்தம் பார்த்து தருகிறேன். ஜாதகம் கணிச்சு பொருத்தமும் பார்த்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். எல்லாம் மெயில் ஐடிக்கு தான் வரும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். மார்கழி மாதம் 20ஆம் தேதிங்க. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குங்க. குளிகை பார்த்திங்கன்னா 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குங்க. யமகண்டம் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 12:30லேருந்து 1:30 வரைக்கும் இருக்குங்க. மாலை பார்த்திங்கன்னா 6:30லேருந்து 7:30 வரைக்கும் இருக்குங்க. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 10:30 வரைக்கும் இருக்குங்க. மாலை பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி சோளம் பார்த்திங்கன்னா மேற்குங்க. பரிகாலம் பார்த்திங்கன்னா வெள்ளம்ங்க. இன்றைக்கி கரணம் பார்த்திங்கன்னா காலையில் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 6 மணி 32 நிமிடத்துக்கு சூரிய உதயம் ஆகுதுங்க. இன்றைக்கி ராசி பலன் பார்த்துடலாம் வாங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் பெருமையுடன் வாழக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் எல்லா செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுக்கு மனதில் சந்தோஷம் இல்லாமக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பக்திகரமான நாளாக இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டில் இன்றைக்கி மூழ்கி இறைவனை நல்லபடியாக வேண்டி நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடப்பதற்கு உறுதுணையாக இருப்பாருங்க இறைவன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்பு நீங்கள் இன்றைய நாளில் கொடுப்பீங்க. உங்கள் கம்பெனிக்காகவும் உங்கள் தொழிலுக்காகவும் அதுக்கேற்ற பலன்களை இன்றைய நாளே நீங்கள் அறுவடை செய்வீங்க. மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புகழோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளில் இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு இன்றைய நாளில் அதிகப்படியாக காணப்படுங்க.
அடுத்தபடியான ரகம் பார்த்திங்கன்னா சிம்ம ரகங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பண வரவு வந்து இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. செல்வ செழிப்போடு வாழக்கூடிய, மன நிம்மதியோடு வாழக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் வந்து அமைகிறதுங்க. மற்றபடியான ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசிங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதனால போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு. அதனால் வந்துட்டு பணியிடத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது வந்து நல்லதுகளை வந்துட்டு உங்கள் பக்கம் வந்து இருக்குங்க. தேவையில்லாத சில பிரச்சனைகளை நீங்கள் மாட்ட மாட்டீங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்துட்டு இருக்க குணத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. மன நிம்மதியும் சந்தோஷமும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உங்களுக்கு இந்த நாளில் வந்துட்டு அதிகமாக காணப்படுகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மன சலனம் வந்துட்டு இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகமாக இருக்காததற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வந்துட்டு மனக்குழப்பத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துங்க. இதுக்கு அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஊக்கம் அதிகமாக காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வந்து வெற்றி அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதுக்கு அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மறதி கொஞ்சம் அதிகமாக அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் 1-2 வாரம் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் எடுத்து வச்சுட்டோமா, போகிறதுக்கு பயணத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுட்டோமா, இல்லை ஆஃபீஸ்க்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டோமான்றதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறது வந்து நல்லதை ஏற்படுத்தி தராங்க. அடுத்தபடியாக ராசியை பொறுத்த கும்பராசிங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு மன ரீதியான வெற்றிகள் பலவும் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இன்றைய நாள் கும்பராசி அம்மர்களுக்கு அமைகிறதுங்க. சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சந்தோஷம் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. எரி வழிபாடு வந்துட்டு உங்களுக்கு உன்னத பலன்களை தரும். சந்திராசம் இருப்பதனால கொஞ்சம் கவனம் தேவை மீனராசி அன்பர்களுக்கு. சிறுகுறிப்பு ராசி பலன் வந்து பார்த்துலங்க. சிறுகுறிப்பு ராசி பலனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து பெருமை, ரிஷபத்துக்கு வந்து பக்தி, மிதுனத்துக்கு வந்து உழைப்பு, கடகத்துக்கு வந்து புகழ், சிம்மத்துக்கு வந்து வரவு, கன்னியை பொறுத்த வரைக்கும் போட்டி, துலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரக்கம், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சலனம், தனுசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊக்கம், மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறதி, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி, மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பொறுமைங்க. வீடியோட கடைசி வரைக்கும் வந்து பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.